அனைவருக்கும் வணக்கம். இது வந்து கங்குவா படத்தோட டைட்டில் ட்ராவிங் ப்ளஸ் மூவி ரிவ்யூ. படத்தில் பாசிட்டிவ்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சூர்யா அண்ணனை தான் சொல்லுவேன். அதுவும் கங்குவா அந்த ரோலில் வந்துட்டு சூர்யா அண்ணன் மிரட்டியிருக்காரு. ஃப்ரெஞ்சிஸ்ன்ற கேரக்டர் எனக்கு பர்சனலாக அவ்வளோவா செட் ஆகலைங்க. கங்குவான்ற கேரக்டருக்கு ரோலெக்ஸ் சார் வந்துட்டு செம்மையாக ஃபிட்டின் ஆகியிருந்தார். முக்கியமாக இந்த படத்தில் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ண தமிழ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய டைலாக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமாக அந்த 1000 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கிற அந்த பழைய காலத்து ஸ்டோரியில் ரொம்ப நல்ல தமிழ் இருந்துச்சு. படத்தோட கலர் டோன்ஸாக நல்லா இருந்துச்சு. அந்த எடிட்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எக்ஸப்ட் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் அது வந்து நான் பின்னாடி நெகட்டிவில் சொல்கிறேன். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த படத்துக்கு அவங்க போட்டிருக்கிற செட்டு, அந்த பழைய காலத்தில் வர செட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமாக அந்த நிறையா பழங்குடி மக்கள்லாம் இருக்காங்க, நிறைய ட்ரைபல்ஸ்லாம் காமிப்பாங்க. அதுக்கெலாம் அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கிறது, அந்த பிளேசஸ் அது எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. உண்மையாலே கடைசியாக வந்து ஃபியூ சீக்வன்ஸ்லாம் வந்துட்டு உண்மையாலே நல்லா இருந்துச்சு. முக்கியமாக அந்த கங்குவாவோட ஓப்பனிங் சீன் அங்கே ஒரு 10-20 மினிட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சூர்யாவை ரிவீல் பண்ணுற சீன் இருக்குது. அது செம்மையாக இருந்துச்சு. உண்மையாலே நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு அந்த கேர்ள்ஸ்லாம் வச்சு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. அதுவும் செம்மையாக இருந்துச்சு. சூர்யா வர்சஸ் ஒரு 500 பேர் அப்படின்ற ஒரு காட்டில் ட்ராப் பண்ணுற ஒரு சீன் இருக்குது. அந்த சீனில் வந்துட்டு சீரியஸ்லி அந்த சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. உண்மையை சொல்ல போனோன்னா அவ்வளோதாங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது, கொட்டி கிடக்குது. எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரில. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தோட ஸ்டோரி, ஒரு ஃபுல் படம் பார்த்த ஒரு ஃபீலே வாழ்றீங்க. படம் பார்த்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நானும் யோசிக்கிறேன், இந்த படத்தோட கதை தான் என்ன அப்படின்னு. வெரி ஒரு தின் லேயர் கதையை வச்சுக்கிட்டு அதை ஏதோ செஞ்சு டெவலப் பண்ணியிருக்காங்க. வாசி கேரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டே இல்லை. முக்கியமாக சூர்யாவையும் உட்பட அங்கே வர நிறைய கேரக்டர்ஸ்க்கு வந்துட்டு கேரக்டர் டெவலப்மெண்ட்டே இல்லை. எல்லாமே சிங்கிள் டைமென்ஷனல் கேரக்டராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வந்து வில்லனுக்கு ஒரு மோட்டிஃபே இல்லைங்க. இந்த படத்தில் என்ன தான் வில்லன் மோட்டிவ் நானும் ரொம்ப நேரம் யோசிக்கிறேன். எங்கேயுமே இந்த படத்துக்கு வில்லனுக்கு மோட்டிவ் இல்லை, ஒரு டெப்த் இல்லை வில்லனோட கேரக்டர். ஹீரோயினும் அந்த காமெடி ட்ராக் சுத்தமாக செட்டாகவே ஆகலைங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் 30 நிமிஷம் ஐயோ அப்படியே ஓடிடலாமா அப்படின்னு ஒரு தோட்டக்கு வந்துடுச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு. அண்ட் படத்தோட கிளைமேக்ஸு ஒரு தலையை சுற்றிருச்சுங்க. என்ன தான் கிளைமேக்ஸு என்ன எடுத்திருக்காங்க. ஒரு கேமியோலாம் வருது, ஆனால் ஏன் கேமியோ வந்துச்சு கதையே புரியலையா. இந்த கேமியோஸ் எதுவுமே செட் ஆகாத மாதிரியே இருக்குங்க இந்த படத்தில். ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு அது ஒரு பெரிய டவுட்டு தான். எனக்கு 50-50 தான் இந்த படம். எனக்கு 50% ஒர்க் அவுட் ஆனிச்சு, 50% ஒர்க் அவுட்டே ஆகலை. பார்க்கலான்னு பிளான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒன் டைம் தேட்டரில் போய் வாட்ச் பண்ணுங்கள். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அந்த படம் ஆனால் கதைப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தாங்க. அண்ட் முக்கியமாக இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது காமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் காமெண்ட்ஸில் இது பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த படம் அப்படின்றத சொல்லுங்கள். நானும் கேட்குறதுக்கு அவ்வளோ இருக்கேன்.